அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் ஒரு பொழுதில் நமது துஆக்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய, நாம் நினைத்த காரியத்தை நமக்கு மிக எளிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குட்டி ரப்பனா திக்ரை தான் பார்க்க போகிறோம். ரப்பனா திக்ரில் எதை ஓதி கேட்டாலுமே அல்லாஹ் துஆக்களை மறுக்கவே மாட்டான். அது யாருக்குமே மறுக்க மாட்டான். ஆனால் நம்மள பலரும் இந்த ரப்பனா துஆக்களை கையில் எடுத்து ஓதுறது கிடையாது. நிறைய அமல்கள் நம்ம செய்து பார்க்குறோம். ஆனால் ரப்பனா துஆக்களை நியத்தை வச்சு தொடர்ந்து நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்மோட விதியை மாற்றி கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு அதை மாற்றி தருவான். அதில் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை நடத்தி தரக்கூடிய அந்த ரப்பனா துஆ என்ன அப்படின்னா, ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் ரப்பே, நிச்சயமாக நீ மிக்க இரக்கமுள்ளவன், மிக கிருபை உள்ளவன். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்ரா இருக்கு பாருங்க. ரொம்ப குட்டி ரப்பனா துஆ தான். இதை ஒரு 4 முறை நீங்கள் சொன்னீங்கன்னாலே உங்களுக்கு மனனம் ஆயிடும். இந்த ரப்பனா துஆவில் 2 அல்லாஹினுடைய பெயர் இருக்கு, ரഊஃப், ரஹீம் அப்படிங்கிறது. இந்த இரண்டுமே இஸ்மே ஆசம் தான். இந்த 2 பெயர்களை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்குவான். ஏன்னா ரഊஃப் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது, ரஹீம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. இந்த ரஹ்மான், ரஹீம் இது எல்லாமே இஸ்முல் ஆலம் தான். இதை கொண்டு நம்ம கேட்டால் அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த குட்டி திக்ரை நீங்கள் 72 முறை ஓதிட்டு, அல்லாஹ்வே விடிந்த உடனே என்னோட காரியங்கள் எனக்கு நடந்துடணும், நான் நினைக்கக்கூடிய அந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடு யா அல்லாஹ்னு கேளுங்க. அல்லது என்னோட இந்த தேவையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு அதில் சிறந்த தேவையை எனக்கு நடத்தி கொடு யா அல்லாஹ்னு கேளுங்க. என்னோட எல்லா காரியத்திலையும் உன்னோட உதவி எனக்கு தேவையாக இருக்குது, விடிந்த உடனே எனக்கு அந்த உதவியை கொடுத்துரு யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. என்னோட இந்த சிக்கல்களை, நெருக்கடியை எனக்கு நீக்கி கொடுத்துரு யா அல்லாஹ், விடியும் பொழுது எனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கணும் அப்படின்னு துஆ கேட்டுக்கோங்க. கட்டாயம் அந்த ரப்பு அப்படியே உங்களுக்கு ஆக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன்பாக 72 முறை ஓதிட்டு படுங்க. மறுநாள் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி. கட்டாயம் அன்றைக்கு இரவே நீங்களே அதை உணருவீங்க. நான் நேற்று ஓதிட்டு படுத்தேன், இன்னைக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வீங்க. இன்னும் எந்த ஒரு அமலையுமே நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் நமது துஆக்களை நமக்கு கபூலாக்கலாம். ஏன்னா அல்லாஹ் நம்ம முயற்சியை பார்ப்பான். நம்ம தொடர்ந்து செய்கிறோமா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் பார்ப்பான். சின்ன அமல், பெரிய அமல் எல்லாம் அல்லாஹுக்கு தேவையே கிடையாது. நம்ம எந்த அளவு நம்பிக்கையோட விடாமுயற்சியோடு நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் பார்ப்பான். எனவே இந்த ஒரு திக்ரு உங்களோட வாழ்க்கையை கூட உங்களுக்கு மாற்றி அமைக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அதற்கான பலன் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க, மறுமையில் கட்டாயம் அந்த ரப்பு நமக்கு கொடுப்பான். எந்த ஒரு சின்ன ஒரு அமலுக்கும் நமக்கு அதற்கான பதில் காத்துட்ருக்கு. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த அமலை செய்ய நீங்கள் யோசிக்காதீங்க. இது ஒரு சின்ன அமல், இதில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு அதில் துஆ கபூல் ஆகணும்னு வச்சுருந்தான் அப்படின்னா நமக்கு துஆ கபூல் ஆகிரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் யோசிக்காமல் நம்பிக்கையோடு ஓதுங்க. இந்த அமல் கூட உங்களில் பலரோட விதியை கூட மாற்றி அமைக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.